பெண்களை பற்றி சொன்னேன். பெண்கள் எனக்கு இப்போ நான் இப்போ ஆக்களை ஹெல்ப் பண்ண வரைக்கும் இப்போ கொஞ்சம் காலம் இப்போ 2-3 மந்த்தாக செய்கிறேன். எனக்கு 2-3 கேர்ள்ஸ், அதாவது அவங்க பெற்றோர் சொன்னவங்க என் மகள் பைலட் ஆகணும், எனக்கு இப்பயும் பெருமையாக இருக்குது. அவங்கள்ட்ட கதைக்குள்ளே அவங்க சொல்லுவாங்க, ஓ எனக்கு பைலட் ஆகணும்னு கனகாலமாக ஆசை. உண்மையில் பெண்கள் அதாவது ஹோஸ்டஸாக தான் ஆகணும் என்ற மீறி இல்லை, நாங்களும் பைலட் ஆகணும் என்று அவங்க கதைக்கிறது எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. நான் இப்போ அதை வரவேற்கிறேன். நிறைய கேர்ள்ஸ் வரணும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்டா இதில் அவங்களுக்கு ஆம்பளைக்கு நேராக கட்டாயம் செஞ்சு ஆகலாம். இதில் ஒன்றுமே இல்லை. ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுற மெஷின் பயங்கர ஹெவியாக இருக்க போகிறதோ, உடம்பு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணுமே, நானே செய்யக்குள்ள யாரும் செய்யலாம். அப்போ இதால் பெண்களை முக்கியமாக வரவேற்கிறேன். அவங்க வந்து செய்யணும் பைலட். எனக்கு இப்போயே கொஞ்சம் கோர்ஸ் வருது. அதாவது எங்களோட பொண்ணு பைலட்டாக விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு செஞ்சு விடுங்க, ஹெல்ப் பண்ணி கொடுங்க. உண்மையில் வரவேற்கிறேன். உண்மையில் நீர்கள் அவரோடு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாரேனும் அல்லது நீங்களே கூட இந்த இந்த விமானியாக அல்லது பைலட் ஆவதற்கு வர விரும்பினால் அது பற்றிய உதவிகளை, அதுக்குரிய தேவைகளை ஏற்பாடு செய்வதற்கு பிரகாஷ் உண்மையில் தயாராக இருக்கின்றார். நீங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர் பிரிவினை தொடர்பு கொண்டால் அவருடைய தொடர்பு இலக்கம் தருவோம். நீங்கள் தொடர்பு கொண்டு அவரோடு போக முடியும். ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. இப்போது நாங்கள் வாகனத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்கும், 2 கையால் பிடித்து சுற்றி கொண்டு போவோம். இந்த விமானத்திலும் உங்களுக்கு வார 2 பிடித்துக் கொள்வதற்கு இருக்கும். அநேகமானவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனை கொண்டு தான் இந்த விமானத்தை திருப்புகின்றார்கள் என்று சொல்லி. அது என்ன பொருள்? நிச்சயமாக கொலம் என்று சொல்றது, அது முன்னுக்கு ஸ்டேரிங் வீல் மாதிரி இருக்கும், ஆனால் அரவாசி வட்டி இருக்கும். அதாவது நீங்கள் டேக் ஆஃப் பண்ணக்குள்ள, அதாவது நீங்கள் பின்னுக்கு அது இருக்கக்குள்ள டேக் ஆஃப் ஆகும், நீங்கள் முன்னுக்கு போகக்குள்ள கீழே போகும். அது மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணக்குள்ள எயிலர் 1 டேர்ன் ஆகும். அதாவது பின்னுக்கு செக்க மாதிரி இருக்கும், அதை டேர்ன் பண்ணக்குள்ள நீங்கள் லெஃப்ட் ரைட். அது நீங்கள் கிரவுண்டில் ஒர்க் பண்ணாது. நீங்கள் கிரவுண்டில் இருந்துட்டு, அதாவது நாங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு பழக்கம், காரில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு கிரவுண்டில் இருக்கிறீங்க, டேர்ன் பண்ண போகிறீங்க, லெஃப்ட் ஒன்று இங்கே டேர்ன் பண்ணுறேன், இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவார் என்ன அங்கே டேர்ன் பண்ணுறேன். டேர்ன் பண்ணுறது காலுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் மேலே பறக்கக்குள்ளே மட்டும்தான் இந்த டேர்ன் ஒர்க் பண்ணு, மற்றபடி கீழே போகக்குள்ள காலில் தான் இருக்கும் டேர்ன் பண்ணுறது. காலில் தான் பிரேக்கும் இருக்கும், காலில் தான் கிரவுண்டில் இருக்கக்குள்ள டேர்ன் பண்ணுறது. அப்போ குளம் தான் இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ அட்வான்ஸ் லெவல் வர இப்போ இப்படியான குளத்தை மாற்றி இப்போ A330 இங்கே, அதாவது ஜோய்ஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஜோய்ஸ்டிக் மட்டும் இப்படி இருக்கும், இதை வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ குளமாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இப்போ அந்த குளமே இல்லாமாக்கி இப்போ சுமார் ஸ்டிக் மாதிரி மட்டும் இருக்கும் ஒரு சைட்டில், அதை வச்சு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உண்மையில் நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நோக்கி வந்திருக்கும். நேர்கள் ஒரு காத்திரமான விடயத்தை இந்த நாளில் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை உரையாடினோம் என்று சொல்ல வேண்டும். இது உண்மையில் இந்த துறை பற்றி கதைப்பதற்கு எங்களிடம் ஆட்கள் இருக்கின்றார்களா என்று தேடி தெரிந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அற்புதமாக எங்களோடு ராஜன் அவர்களுடைய புதல்வன் பிரகாஷ் எங்களோடு தான் இது பற்றி கதைப்பதற்கு விருப்பமாக இருப்பதாகவும் சொன்னார். இது ஒரு நல்ல விடயம். நீங்கள் விரும்பினால் அவரை தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நாளை மறுதினம் நாங்கள் எங்களுடைய ஏனைய தொழில்துறைகள் பற்றிய விடயங்களை நாங்கள் உரையாடுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் எத்தனையோ அற்புதமான தொழில்துறைகள் இருக்கின்ற பொழுதும் அவற்றையும் ஏன் நாங்கள் தொட்டு பார்க்க கூடாது என்கின்ற ஒரு ஆசைதான். இறுதியாக பிரகாஷ் சொல்லுங்கள், எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு பைலட்டாக எனக்கு லட்சியமாக இருந்தது நான் பைலட் ஆகணும் என்றது மட்டும்தான். ஆனால் இப்போ நான் யாருடையும் கைக்குள்ள சொல்கிறது, ஒரு இன்னொரு 5 வருஷம் கழித்து நான் திரும்பி பார்த்தா ஒரு 100-150 பைலட்ஸ், அதாவது பெரிய ஏர்லைனில் பெரிய வேலைகளில் பைலட்ஸ் இருக்கணும். ஒரு நியூஸில் கேட்டால் இந்த பைலட் இந்த பிரச்சனை வந்து இந்த பிளேனுக்கு லேண்ட் பண்ண ஒரு யாருன்னு கேட்டால் ஒரு தமிழ் பைலட் என்று சொல்லக்குள்ளே பெருமைப்படணும். அதுதான் எனக்கு தேவையானது. நேயர்கள் உங்களோட சன்னுக்கு இதில் ஆசை இருந்தாலோ, மகளுக்கு ஆசை இருந்தாலோ என்ன ஹெல்ப் கேளுங்க. அப்படி என்னோட ஹெல்ப் காட்டியும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுவீங்க, பின்னுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாப்பி லைஃப், பைலட் லைஃப், வெரி குட் லைஃப். ஸோ தே வில் என்ஜாய். நிச்சயமாக அதற்கான வழிமூலங்கள் எத்தனையோ காணப்படுகின்றன. பல இணையதளங்களில் நீங்கள் தேடலாம் அல்லது நீங்கள் பிரகாஷோடும் தொடர்பு கொள்ள முடியும். நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்தாலும் இன்றைய தொடர்புகளை எடுப்பதற்கு எங்களால் முடியவில்லை. காரணம், நாங்கள் சில தகவல்களை கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியோடு இருந்தோம். நாளைய பொழுது வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த தமிழருடைய அரசியல் போராட்டம், அதனுடைய சட்ட ரீதியான பார்வை எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி சட்டத்தரணி சிதம்பரம் பிள்ளை அவர்களோடு நாங்கள் ஆராயவிருக்கிறோம். அந்த சட்ட விடயங்களுக்கு அப்பால் அடுத்த நாளில் நாங்கள் மீண்டும் எங்களுடைய கல்வித்துறை பற்றிய விடயங்களை தொடலாம். ஆகவே நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்தீர்கள். நீங்கள் வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னதற்காக, உங்களுடைய லட்சியத்தில் உங்களுடைய கனவு தொடர்ச்சியாக கனவுகளை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட கனவுகள் நனவாக வேண்டும் என்று எங்களுடைய நேயர்கள் சார்பில் வாழ்த்தி விடைதருகிறோம். நிச்சயமாக இப்படி எனக்கு ஆசைகள் இருந்தாலும் நேயர்களோட பகிர்ந்தாலும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்த ஜிடிவிக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேயர்களுக்கு மிக்க நன்றி.
நேயர்களே, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் பிரகாஷ் ராஜன் அவர்களோடு இன்றைய பொழுதில் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.